ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. இது ரவுண்ட் 24 அபுதாபி. ஃபார் ஒன் லாஸ்ட் டைம் இந்த சீசன் ரேஸ் வீடியோ பண்ணுறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் லாண்டோ நாரிஸ், ஃபார்முலா ஒன் வேர்ல்ட் சாம்பியன். இந்த யங் ஏஜ்லேயே ஒரு சாம்பியன்ஷிப் செம பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ட் தென் டு ஹேண்டில் ஆல் தட் ப்ரெஷர், ஹேண்டில் ஆல் தட் அப்யூஸ் அண்ட் தென் ஸ்டில் ஆன் டாப் ஆஃப் த சீசன்றது செம பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். 2 பாயிண்ட் கேப்ல இந்த சீசன்ல P2 முடிப்பாருன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. 5வது ட்ரோஃபியும் கிடைச்சிருக்கோம். பட் ஆஸ் மேக்ஸ் ஹிம்செல்ஃப் செட், ஆல்ரெடி 4 ட்ரோஃபி வீட்டில் இருக்கு, இந்த ட்ரோஃபியும் அதே மாதிரி தான் இருக்குன்றதுனால நாட் தட் தி எஃபர்ட் வாஸ் எனி லெஸ், பட் அமேசிங் ஜாப் ஃபார் கிவிங் அஸ் அ வண்டர்ஃபுல் சீசன். P3 மை ஃபேவரட் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, சரியான ஃபைட். இந்த சீசன் ஆக்சுவலி அவர் தான் ரொம்ப நாள் லீட் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் இட் ஃபெல்ட் லைக் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் இன் ஹிஸ் பேக். And there were a few things that happened towards the end of the season and அவரால் முடிக்க முடியல. But how Max and Oscar congratulated Norris, or how the rest of the paddock congratulated Norris, especially Carlos, George, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் அகெயின் கூல் டவுன் ரூம்ல மேக்ஸும் ஆஸ்கரும் எவ்வளோ சூப்பராக பேசினாங்க. லைக் நல்லா ஹோல்சமா முடிஞ்சுது இந்த ரேஸு. அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் இந்த வருஷத்துக்கு கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துருவோம். வெல்கம் சபரீஷ், பாயிண்ட்ஸ் டேபிள் கொடுங்க, நம்ம கால்குள்ளே போகலாம். கண்டிப்பாக டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் சம்பிரதாயத்துக்கு அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நாரிஸ் தான் சாம்பியன்ஷிப் வின்னர் ஆஃப் 2025, 423 பாயிண்ட்ஸில் முடித்தார். செகண்டு மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் 421, 2 பாயிண்டில் ஒரு ஜாம் விலகிட்ட மாதிரி 2 பாயிண்டில் மிஸ் ஆகிடுச்சு. தேர்டு பியாஸ்ட்ரி 410, ஜஸ்ட் 13 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் டாப் 3 அப்படின்னு நினைக்கிறப்போ, எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு மாதிரி ஜான்வோட் அப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம். லைக் பியாஸ்ட்ரி எங்கேயோ இருந்தார், நடுவில் நாரிஸ் இருந்தார், மேக்ஸ் பின்னாடி எங்கேயோ இருந்தார். பட் இந்த மாதிரி முடிஞ்சது செம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போச்சு. கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங்ஸ் வரும், அங்கே தான் ஜென்ரலாக துட்டு ஜாஸ்தி. மெக்லாரன் ஆஸ் யூஷுவல் டாப்பில் முடிச்சிட்டாங்க. மெர்சிடிஸ் வில் பி ஹாப்பி, P2வில் முடிச்சிருக்காங்க 469 பாயிண்ட்ஸ். இந்த ரேஸ் கிமி ஆண்டர்னெல்லியால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலனாலும் still they got P2 with some comfortable margin. தேர்டில் ரெட் புல் 451 பாயிண்ட்ஸில் முடிச்சிருக்காங்க. மேக்ஸை வச்சே எல்லாத்தையும் பேசிக்காக பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷமாச்சு ஏதாவது மாற்றம் இருக்கா? ஃபெராரி ஃபேன்ஸ் எப்படி வந்து அடுத்த வருஷமாச்சு எங்களுக்கு நல்லதாக இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்களோ, அந்த மாதிரி ரெட் புல் ஃபேன்ஸ் அடுத்த வருஷமாச்சு செகண்ட் டிரைவரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடையே அடுத்த சீசனுக்கு போவாங்க. அந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. கீழே வந்தோம் அப்படின்னா ஃபெராரி 398 பாயிண்ட்ஸ். ஃபெராரி பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அஃப்கோர்ஸ் சார்ல்ஸ் இந்த ரேஸ் செமையாக ஓட்டினார். எப்போல்லாம் மெக்லாரனுக்கு பிரச்சனை உண்டாக்கணுன்ற இது வருதோ அப்போ சார்ல்ஸ் அசைன் பண்ணிட்டா போதும், சமத்தா தெரிய வேலை பார்த்துருவாரு. ஆமாம், அதே தான் இந்த வாட்டியும். அந்த ஒரு பர்டிகுலர் படம் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, மாதவன் அப்புறம் வடிவேலு அப்புறம் அந்த குள்ளமாக வருது, என் கூட சரசம் பண்ணுறதுக்கிட்டே வந்திருக்கேன் அந்த மாதிரியான. ஆமாம், ஸோ அந்த மாதிரியான ஒரு வைப் தான் எனக்கு இருந்தது. இந்த கடைசி ஒரு ஆரம்பத்துலேயும் சரி, ஆரம்பத்து ஒரு 10-15 லாபம் அப்படிதான் இருந்தது. கடைசியில் அதே நம்ம ஜாக் பிரவுன், ஆண்ட்ரியாஸ் எல்லாருக்கும் சொல்லலாம். ஃபெராரி இவ்வளோ நாளாக எந்த ஸ்ட்ராட்டஜியும் பண்ணல, கடைசி ரேஸுக்கு மட்டும் எதோ த்ரோ பண்ணுறாங்க மெக்லாரன். ஆமாம், அதான் அவங்களும் அதே தான் இப்படி உசுர வாங்குற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மைதாங்க. பட் ஸ்டில் ஃபெராரிக்கு நிறைய இந்த வருஷம் சரியாக போகலை. நம்ம ஆரம்பத்தில் பேசினது தான், ஒன்று சூப்பராக முடிப்பாங்க, இல்லை ரொம்ப மட்டமாக அடி வாங்குவாங்க கன்சிடரிங் லூயிஸ் டீமில் இருக்காருன்னு. ஸோ லேட்டர் தான் நடந்திருக்கு. பார்க்கணும் அடுத்த வருஷம் என்ன ஆக போகுதுன்னு. 398 பாயிண்ட்ஸில் 4th முடிச்சிருக்காங்க. அடுத்து 5th வில்லியம்ஸுங்க 137 பாயிண்ட்ஸ். இது கண்டிப்பாக நல்ல சீசன் வில்லியம்ஸ்க்கு. அஃப்கோர்ஸ் ஆல்பன் செகண்ட் ஹாஃப்லேருந்தே தடம் தெரியாத மாதிரி போயிட்டாரு. பட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா சயின்ஸ் சரியான வளர்ச்சி. வில்லியம்ஸ்க்கு 2 போடியம் வாங்கி கொடுத்துருக்காரு ஆஃப்டர் 2015 இஃப் ஐம் நாட் ராங். அண்ட் 5th முடித்தது. இந்த மொமெண்டம் எல்லாமே அடுத்த வருஷம் அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்ரெடி பேடாக்கில் பேச்சுகள் வந்து மெர்சிடிஸ் என்ஜின் செமையாக இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கஸ்டமர் டீம்ஸ் எல்லாருக்குமே அதுவும் ஒரு நல்ல பூஸ்டாக இருக்கணும். பார்ப்போம் வில்லியம்ஸ் அடுத்த சீசன் எப்படி பண்ணுறாங்கன்னு. 6th விகார்ப். இந்த பர்டிகுலர் ரேஸில் ஆக்சுவலி ஹஜார் நல்ல பொசிஷனில் ஆரம்பித்தார். ஸோ ஐ தாட் he will finish in that exact position or maybe 1 or 2. பட் ரேஸ் முடியும் போது தான் பார்த்தா P17 P18 எங்கேயோ கீழே அதில் பாதாளத்துக்கு போயிட்டாங்க பேசிக்காக. பட் ஸ்டில் அவங்களோட P6க்கான வேட்டை அது எதுவும் பாதிக்கப்படலை. தே ஃபினிஷ்ட் ஆன் P6 with 92 பாயிண்ட்ஸ். கீழே வந்தோன்னா ஆஸ்டான் மார்டின். இந்த ரேஸ் நல்லா போயிருந்தாலும் ஆஸ்டான் மார்டின் வந்து ஒன்றும் பெருசாக பண்ணலங்க இந்த சீசன்.
ஏட்ரியன் நியூ வருவார், அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லைனாலும் செகண்ட் ஹாஃப் ஆர் அட்லீஸ்ட் ஃபைனல் 3-4 ரேசஸில் ஏதாவது நடக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் அகெயின் வி கேன் சே தட் 2026க்கு அவங்க ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. தே டோன்ட் வாண்ட் டு கான்சென்ட்ரேட் ஆன் 2025 ஆர் தே டோன்ட் வாண்ட் டு ரிவீல் ஏட்ரியன் நியூ இஸ் மேஜிக் ஃபார் 2025 அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சப்பக்கட் நமக்கே கட்டிக்கலாம். பட் ஸ்டில் பார்ப்போம் அடுத்த வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். P7ல முடிச்சிருக்காங்க 89, கீழே ஹாஸ். இந்த ரேஸ் ஆக்சுவலி நல்ல ரேஸ், எஸ்பெஷலி ஃபார் ஹாக்கான். ஆமாங்க, ஒரு பாயிண்ட்ல டபுள் பாயிண்ட்ஸ் ஃபினிஷ் முடிப்பாங்கன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஹாமில்டன் சருன்னு சமயம் மேலே வந்தாரு. ஆமாம், ஸ்ட்ராலும் திடீர்னு பார்த்தா கடைசி ரேஸ்னால கொஞ்சம் வெறியா பண்ணி வீட்டுக்கு போய் தூங்கிடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் பண்ணிட்டாரு போல இருக்கு. அதனால ஹாஸ் வந்து ஆக்கான் மட்டும்தான் பாயிண்ட்ஸில் முடிச்சாரு. பட் ஸ்டில் P7 79 பாயிண்ட்ஸில் முடிச்சாங்க. P8 பொசிஷன் இன் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். சௌபர் 70 பாயிண்ட்ஸில் முடிச்சாங்க. இந்த ரேஸ் ஆக்சுவலி பாட்டலெட்டோ நல்ல பொசிஷனில் ஆரம்பிச்சாரு. ஃபேண்டசியில் நீக்கோ ஹல்கன்பர்கை தூக்கிட்டு ஃபைனல் ஃபிக்ஸாக நான் பாட்டலெட்டோவை போட்டேன். பார்த்தா பொசிஷன் கடைசியில் மாறிடுச்சு. நிக்கோ ஹல்கன்பர்க் பாயிண்ட்ஸில் முடிச்சிட்டாரு, பாட்டலெட்டோ பின்னாடி முடிச்சிட்டாரு. ஸோ இப்படி தான் சௌபர் முடிஞ்சிருக்கு. அடுத்த வருஷம் சௌபர்ன்ற பேரை நம்ம கேட்க மாட்டோம், புது பேரில் வந்து இறங்க போகிறாங்க. பார்க்கணும் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் தே வில் டேக் P9 rather than P10. எல்லா பொசிஷனும் எப்படியும் காசு தான். கடைசி ஆல்பின் இந்த ரேஸ் எப்படி முடித்தாங்களோ அதுதான் அவங்களோட நிலைமையும் இருக்குது. பட் அகெயின் போஸ்ட் ரேஸ் இன்டர்வியூவில் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க, ஆல்பின் வந்து டெவலப்மெண்ட் எப்பயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபார் 2025. ஸோ 2026 தான் அவங்க கம்ப்ளீட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் ஆல்பினும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், ஸோ நம்ப முடியாது. அடுத்த வருஷமாச்சும் கொஞ்சம் ரெஸ்பெக்டபிளான ஒரு பொசிஷனில் சண்டை போடுறாங்களா, இல்லை இதே மாதிரி கடைசியில் தான் ஒரு லேப் தள்ளி முடிக்கிறது 2 லேப் தள்ளி முடிக்கிறதுன்ற மாதிரி ஆக போதா என்னன்னு தெரியல. பட் P10ல் ஆல்பின் முடிச்சிருக்காங்க 22 பாயிண்ட்ஸுங்க. இதுதான் வந்து கம்ப்ளீட் ஸ்டாண்டிங்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் சீசன். இன்னும் ஒன்று சொல்லிக்கலாம் அப்படின்னா, கிமி ஆண்டனி கொஞ்சம் நல்லா ஓட்டியிருந்தாருன்னா லூயிஸ்க்கு மேலே முடிச்சிருக்கலாம். அது இன்னும் ரொம்ப கொடுமையாக இருந்திருக்கும். லூயிஸ் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாரு இந்த ரேஸ். அதனால ஒரு மாதிரி P6ல முடிச்சிருக்காரு வருஷத்தை பிஹைண்ட் சார்ல்ஸ். அது வந்து ஒரு ஃபுட் நோட். ஆமாங்க, நவீன் ஒரு சூப்பர் மெசேஜ் அனுப்பிச்சான் எனக்கு. கரெக்டாக ரேஸ் முடிச்ச உடனே அனுப்பிச்சான். ஒரு காலத்தில் ஒரு வின்னுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்த நாரிஸ் அண்ட் லாண்டோ நோவின்ஸ், இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லாண்டோவே சொன்னார் லாண்டோ நோவின்ஸே அப்படின்னாரு ஃபஸ்ட்டு வின் முடிச்சுட்டு. ஸோ அங்கிருந்து டு see him as a world champion is something else. அண்ட் நல்ல ஆட்டிடியூட். நீங்கள் நிறைய வாட்டி இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க, எனக்கு வந்து ஒரு நல்லவன் ஜெயிக்கணும், பரவாயில்ல நான் இப்படி தான் ரேஸ் பண்ண போகிறேன், இதுதான் என்னுடைய ஆட்டிடியூடுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஓப்பனாக. அவர் ஜெயிச்சா நல்லா இருக்கும் நீங்கள் சொன்னீங்க, அது நடந்தது. எனக்கு இன்னும் 2020 ரஷ்யாலாம் ஞாபகம் இருக்குது. how he has grown is amazing. ப்ரீ ரேஸ் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, என்னோட ட்ரீம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஃபார்முலா 1 டிரைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நான் ஒரு ஃபார்முலா 1 டிரைவர், அதுவே நான் என் ட்ரீம் அச்சீவ் பண்ண மாதிரி தான். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு சாம்பியன்ஷிப்க்கு அப்புறமே ஒரு டிரைவரோட ட்ரஜெக்டரியே கண்டிப்பாக மாறிடும். இதை அச்சீவ் பண்ணியாச்சு, பீன் தேட் டன் தேட் ஆன உடனே அவங்களுக்கு ஒரு விதமான மெச்சூரிட்டி வந்துடும். இதை நம்ம மேக்ஸ் கிட்டையும் பார்க்குறோம். ஹவு லாங் இட் டுக் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். அந்த டைம் ஆப்வியஸ்லி ரெட் புல்க்கு காம்படிட்டிவான கார் இல்லை, அண்ட் மெர்சிடிஸ் அண்ட் லூயிஸ் வேர் இன் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளானட். பட் தென் மேக்ஸ் ரேசிங் ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு இப்போது அவரை கிராஷ் டேப்பன்லாம் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் மெச்சூர் ஆகிறதுக்கு ஒரு பீரியட் இருந்தது. அண்ட் தென் 2021 இட் கல்மினேட்டட் அண்ட் தென் ஹீ பிகேம் அ சாம்பியன். அண்ட் அங்கேருந்து தெர் வாஸ் நோ டர்னிங் பேக். லாண்டோ நாரிஸ் அவரோட ஆர்மரில் நிறைய சிங்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கிட்டே வராரு. இப்போது சாம்பியனும் ஆயிட்டாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு பேரஃப்ரேஸ் ஜாக் பிரவுன், பட் சும்மா ஒரு கமெடிக் எஃபெக்ட்காக சொல்கிறேன். லாண்டோ நாரிஸ் எரா லாண்டோ நாரிஸ் எரா பிகன். சூப்பரான பர்ஃபார்மன்ஸுங்க, வெல் டிசர்வ்டு சாம்பியன். ஆல் த 3 who fought for the title are deserve to be a champion தான். ஜோலியன் பால்மர் இப்போ போஸ்ட் ரேஸ் இதுலேயும் சொல்லியிருந்தார், இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதுல இருந்தே பேச ஆரம்பிச்சிட்டோம், மெக்லாரன் ஆர் ஃபேவரட்ஸ். அண்ட் 2 டிரைவரில் யார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் யார் ரொம்ப நாளாக மெக்லாரனில் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா லாண்டோ நாரிஸ். அண்ட் ஹவு ஹி வாஸ் டூயிங் amazing, he did amazingly well in the previous season வச்சு பார்க்கும்போது then Lando Norris is the favorite. and pre-season testingல நல்லா பண்ணோன்னே then கண்டிப்பாக Lando Norris தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக started to being a favorite is also a lot of pressure. ஸோ அது எல்லாமே நல்லா ஹேண்டில் பண்ணார் லாண்டோ. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் நம்மளே பேசிகிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, பியாஸ்ட்ரி வந்து he had a 34 point lead. அந்த நேரத்தில் we were telling that
நாரிஸ் பியாஸ்ட்ரி எவ்வளோ செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நாரிஸ் ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்லை அப்படின்னு. ஃப்ரம் that பாயிண்ட் டு வின் த சாம்பியன்ஷிப் வித் 12 பாயிண்ட் டெஃபிசிட் அகெயின்ஸ்ட் his டீம்மேட், செமையான விஷயங்க. சூப்பராக நிறைய ரேசஸ் ஜான்வுட்டுக்கு அப்புறமே ஹீ கைண்ட் ஆஃப் அன்லாக் திஸ் நியூ லெவல்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹியர் அண்ட் தேர் தப்பு கண்டிப்பாக பண்ணார். அண்ட் we கேன் ஆல் டாக் அபவுட் வாட் இஸ் ஃபார் ஆல் த 3 டிரைவர்ஸ். கனடா கிராஷ் ஆகாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும், ஜான்வர்ட்டில் அவருக்கு ரேஸ் முடிச்சிருந்தான்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு மாற்றி மாற்றி நம்ம எல்லாருக்குமே பேசலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே பெர்ஃபார்ம் பண்ண ரேசஸில் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு லாண்டோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். எஸ்பெஷலி இந்த ரேஸ் I definitely need to talk about this particular race because it was not straightforward. It was not straightforward at all. ஆரம்பத்திலேயே பார்த்தோன்னா பியாஸ்ட்ரி கிட்ட ஆக்சுவலி பொசிஷன் விட்டுட்டாரு அண்ட் பியாஸ்ட்ரி ஹார்ட் டயர்ஸில் வேறு இருந்தார். அகெயின் we don't know whether it was a plan from McLaren to keep Norris in the front, but still mediumஸில் Norris should have had better pace compared to Piastri. So then he was vulnerable to keep the third position. ஏன்னா பின்னாடி சார்ல்ஸ் வெறித்தனமாக துரத்திட்டு இருந்தார். எஸ்பெஷலி பிட்வீன் லேப் 6 to 13 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஆர்எஸ்லேயே தான் இருந்தார். ஒரு பாயிண்டில் சார்ல்ஸ் டைவ் பாம் பண்ணிடுவார், முடிஞ்சதுராக்காத அப்படின்ற மாதிரி தான் நான் நகத்தை கடிச்சிட்டு பேசிக்காக பார்த்துட்டு இருந்தேன். அந்த ப்ரெஷர்லாம் செமையாக ஹேண்டில் பண்ணார். அந்த பாயிண்டில் வந்து பேர்னியும் சொல்லிட்டு இருந்தாங்க, நாரிஸ் இஸ் கைண்ட் ஆஃப் மேனேஜிங் ஹிஸ் டயர்ஸ், இட் இஸ் நாட் ஹிஸ் ஆக்சுவல் பேஸ் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப் லீடராக இருக்கார். ஹீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் த சாம்பியன்ஷிப். He is just one position away from losing the championship, and especially at the start itself அப்படின்றப்போ you have to do everything right. And அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட், it is easy for him to go out and say that மேனேஜ்லாம் பண்ணால் நமக்கு வேலைக்கு ஆகாது, we have to take the risk now அப்படின்ற மாதிரி அவர் போயிருக்கலாம். பட் ஸ்டில் அவர் டீம் ரேடியோவில் செம காமாக இருந்தார். எதுவும் எந்த ஒரு கத்தலோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. he was just managing his pace. he was keeping சார்ல்ஸ் இன் இஸ் ஆர்ம்ஸ் லென்த். ரொம்ப டிஸ்அட்வான்டேஜஸான பொசிஷனுக்கு அவரை போட்டுக்கவே இல்லை, எந்த தப்பும் பண்ணலை, செம சூப்பராக ஓட்டினாருங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸு. செகண்ட் ஃபேஸு பிட் பண்ணதுக்கப்புறம் தேர் வாஸ் அ பர்டிகுலர் ஃபேஸ் வேர் ஹி வாஸ் பிஹைண்ட் 4 cars who were in a DRS train. அந்த ஃபேஸை சரியாக ஓட்டினார். ஒரு 4-5 லேப் செம சூப்பராக ஓட்டினார். கிமியை ஓவர்டேக் பண்ணார் சூப்பராக. எப்படி மேக்ஸ் வந்து 2021 லூயிஸை ஓவர்டேக் பண்ண அந்த பொசிஷனில் ஓவர்டேக் பண்ணார். அதுக்கப்புறம் 2 cars ஒரே ஸ்ட்ரெயிட்ல மறுபடியும் ஓவர்டேக் பண்ணார். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான மூவ்ஸ். அதெல்லாம் லைட்டா ஆக வேண்டிய மூவ்ஸை கரெக்டா பண்ணார். எக்ஸாக்ட்லி no sign of nerves. எக்ஸாக்ட்லி சீசன் ஆரம்பத்திலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த மாதிரி மூவ்ஸ்லாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியாவில் ஐ கெஸ் லூயிஸ் பின்னாடி ரொம்ப நேரம் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அண்ட் எஸ்பெஷலி முக்கியமான ரேஸ், கடைசி ரேஸ், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த ப்ரெஷரு. அண்ட் அபுதாபி ஜென்ரலாகவே கொஞ்சம் கை நடுங்கக்கூடிய விஷயமான ஒரு ட்ராக்கு. ஸோ எல்லாமே கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாருங்க. கடைசியிலே அப்புறம் மூணாவதாக ஒரு படத்தில் எப்படி ஒரு ஆரம்பம், ஒரு மிடில், ஒரு கிளைமேக்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி நாரிஸோட ரேஸ்லேயே பேசிக்காக ஆரம்பத்தில் ஒரு ஹார்ட் அட்டாக், நடுவில் ஒரு ஹார்ட் அட்டாக், அப்புறம் கடைசியில் ஃபெராரி வேறு அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வேறு லெவலில் இந்த ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாச்சும் மெக்லாரனோட இதை சொதப்பியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு சார்ல்ஸ் வந்து நெருப்பு மாதிரி இருந்தான் சார். அவன் அந்த மாதிரி சார்ல்ஸ் ஓட்டினாப்புல பேசிக்காக. இந்த வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்ட சார்ல்ஸ் இந்த ரேஸ் வெறித்தனமாக ஓட்டினார். அவருக்கு வேறு மீடியம்ஸை போட்டு விட்டாங்க, லாண்டோவை பிட் பண்ணி ஹார்ட்ஸில் போட்டு விட்டாங்க. ஆஹா கஷ்டம்தான்டா. ஏன்னா ரேஸ் ஆரம்பிக்கும் போதே ஃபியூவல் செமையாக இருக்கும் போதே சேம் டயர்ஸில் சார்ல்ஸ் வாஸ் அமேசிங். அவரோட பேஸ் வேறு லெவலில் இருந்தது. எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஃபெராரி கேன் கிராஷ் மெக்லாரன்ஸ் பார்ட்டி, சார்ல்ஸ் கேன் கிராஷ் மெக்லாரன்ஸ் பார்ட்டி ஆர் லாண்டோ நாரிஸ் பார்ட்டின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசி ஸ்டிண்ட் வந்து செமையாக செட்டப் பண்ணி விட்டுருச்சு. மேக்ஸும் வேறு அப்பப்போ ஒரு இதில் ஜிபி கிட்ட கேட்டார் வேறு, நான் என்ன சார்ல்ஸ் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கா நாரிஸா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அதை பேங்க் பண்ணி இருந்தாங்க பேசிக்காக. நானும் நினச்சேன் ஆஹா கடைசி ஒரு 10-15 லேப் வெறியாக போகும் போல இருக்கே அப்படின்னு. பட் கொஞ்சம் சார்ல்ஸ் ஒரு 2-3 லேப் தான் நல்லா ஸ்பீடாக வந்தார். அதுக்கப்புறமா எல்லாமே செட்டில் டவுன் ஆச்சு. நாரிஸ் ஆடிட் இன்னும் சரியாக முடிச்சாருங்க. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் நாரிஸ். அண்ட் நம்ம ரேஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம 2 விஷயம் டச் பண்ணோம். ஒன்று அஃப்கோர்ஸ் தி அப்யூஸ் தட் கேம் நாரிஸ் வே, ரைட்? F1ல வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும், ரொம்ப நாளாக சாம்பியனாக இருப்பாங்க, அப்புறம் மக்கள் அவங்கள வெறுக்க ஆரம்பிப்பாங்க, அண்ட் தென் அண்டர் டாகுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லூயிஸ் ஆல்ரெடி 7 ஜெயிச்சிட்டாரு, அண்ட் தென் எவ்ரிபடி வாண்டட் டு சேஞ்ச், அண்ட் தென் மேக்ஸ் வந்தார். அதுக்கப்புறம் மேக்ஸ் கொஞ்சம் வின் பண்ண உடனே மேக்ஸ்க்கும் ஓரளவுக்கு ஹேட் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் தேவர் ரூட்டிங் ஃபார் அ நியூ சாம்பியன். லாண்டோ தான் எதுக்கு திட்டுறாங்க ஏன் திட்டுறாங்கன்னே தெரியாம
தெரியாம திட்டிகிட்டே இருந்தாங்க, மெக்லாரனையும் திட்டிகிட்டே இருந்தாங்க. ரேஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேஷன்றது இல்லாம வெளியில இருந்து வர நாய்ஸை கட் பண்ணணும். அதுவும் லாண்டோ இந்த ரேஸ் நல்லா பண்ணாரு, இந்த சீசனும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நவ் ஹீ இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் இன் ஹிஸ் கரியர் இந்த வின்னுக்கு அப்புறம். இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொன்னது, மேபி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி லாண்டோ வுட் கெட் அ டைட்டில் பிஃபோர் சார்ல்ஸ்லாம், நான் வந்து லூஸ் ஆனி அப்படின்னு கேட்டிருப்பேன். லூஸ் நீங்க இல்லை, நான் தான். ஸோ அது கஷ்டமாக தான் இருக்கு, பட் தென் தட்ஸ் ஸ்போர்ட்ஸ். ஸோ யூ வில் ஹாவ் டு பி அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். அது தெரியல சார்ல்ஸுக்கு இதுக்கு மேலே நடக்குமானே எனக்கு தெரியல. ஸோ தட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். மூவிங் ஆன் டு மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். ஜிபி வந்து தலையில கை வச்சுட்டு குனிஞ்சிட்டு இருந்தாரு. லைக் ஹவு மச் இட் மீன்ஸ் டு தெம் ஈவன் டியூரிங் அ சீசன் லைக் திஸ். இட் டசன்ட் சீம் லைக் அவங்க இதை ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. They wanted to push as much as possible. So ஜிபி நமக்கு மேக்ஸை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு மேக்ஸை எப்பயுமே ரேடியோவில் கேட்டுட்டு மேக்ஸுக்கு தான் செம வெறி இருக்குன்ற மாதிரி இருக்கு அவருக்கு. பட் ஜிபி எவ்வளோ வெறியா இருக்காருன்றது வந்து வெளியிலே தெரிய மாட்டேங்குது. ஜிபி அண்ட் மேக்ஸ் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். அவங்கள உடைக்கவே முடியாது. குவைட் அமேசிங் மேக்ஸ் 2 பாயிண்ட்டுக்கு பின்னாடி முடிச்சதுலாம். அண்ட் ஹவு ஹி ஹேண்டில் ஹிம் செல்ஃப் டியூரிங் த ப்ரீ ரேஸ் இன்டர்வியூலாம் அதெல்லாம் செமையா இருந்தது. என்கிட்ட ஆல்ரெடி 4 டைட்டில் இருக்கு, அதுவும் இதே மாதிரி தான் இருக்கு. என் சிக்னேச்சரும் மாற போறது இல்லை. மை பிளான்ஸ் ஆர் செட். ஐ ஸ்பெண்ட் சம் டைம் வித் மை டாட்டர் அண்ட் தென் என்னோட GT3 டீமுக்கு கொஞ்சம் இன்புட்ஸ் தர வேண்டியது தந்தேன் அப்படின்னாரு. அடுத்த கொஸ்டின், மைக்கை வந்து ஆஸ்கர் பிஎஸ்டிக்கு பாஸ் பண்ணாங்க. ஆஸ்கர் வந்து என்கிட்ட GT3 டீம்லாம் இல்லை, நான் வந்து பேடில் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். ஸோ மேக்ஸ் இஸ் இன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜோன். அண்ட் ரேஸ் முடிச்சிட்டோம், ரேடியோவில் சூப்பராக பேசினாரு. he said good things about the team. கரெக்டா கூல் டவுன் ரூம் வந்து நாரிஸ் உட்கார்றாரு, ஃபர்ஸ்ட் வாங்கிட்டல சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் கங்க்ராச்சுலேட் பண்ணாரு. மேக்ஸை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கலாம், பட் ஆஸ்கர் பிஎஸ்டிக்கு போறதுக்கு முன்னாடி மேக்ஸை பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஐ மீன் அதான் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேசிட்டோன்றதுனால என்ன பேசுறதுனே தெரியல. பட் ஸ்டில் எவ்வளோ கேஆட்டிக்காக இருந்தது அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபஸ்ட்டு 6 months ஆர் ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் அவ்வளோ கேஆஸு. ரேஸ் பற்றி மட்டும் இல்லாமல் அவுட் சைட் நாய்ஸு, டீமுக்குள்ளே நடக்கிறது அகெயின்ஸ்ட் கிறிஸ்டியன் ஹார்னர் அண்ட் ஹெல்மெட் மார்க்கோ அண்ட் யாஸ் வெர்ஸ்டாப்பன், நிறைய அதை பற்றி தான் நம்ம கவர் பண்ணோமே தவிர இவங்க ரேஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இங்கே என்ன பிரச்சனை, அதை பற்றி கவர் பண்ணுற மாதிரியே இல்லை. முக்கால்வாசி வெளியே நடக்கிற தில்லுமுள்ளு வேலைகள் அதை பற்றி தான் நிறைய கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து லாரன் மெக்கிஸ் வந்த உடனேயே ஒரு மாதிரி செமையாக ஃப்ளிப் ஆகிடுச்சு. ஹங்கேரியில் தேவர் 1 minute பிஹைண்ட் த ரேஸ் வின்னர் மெக்லாரன்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. கடைசி 3 ரேஸுமே வின்னு. ஜாக் ப்ரவுன் போஸ்ட் ரேஸ் இன்டர்வியூவில் பேசிக்காக சொல்லியிருந்தார், மேக்ஸ் இஸ் அ மிஷின் பேசிக்காக. அந்த மாதிரி தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. மேக்ஸ் வந்து ஹாரர் படத்தில் வர கேரக்டர்னா மேக்ஸ் செமையாக சொன்னார், ஹீ கேன் கால் மீ சக்கி அப்படின்னாரு. ஆமாம், ட்ரூ நல்லா இருந்தது. உண்மை. போஸ்ட் ரேஸில் லாரன்ஸ் பரேட்டோ வந்து இன்டர்வியூ பண்ணார். டெஃபினெட்லி நாட் டிசப்பாயிண்டட். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹவு வி கேம் பேக். இட்ஸ் ஜஸ்ட் another title. Rather than 4, if I won it, I will be having 5. That's life. It's sometimes you get it, sometimes you don't. Nothing changes for me. Nothing changes for how I approach a race, and we enjoyed it thoroughly. I'm so proud of what we have done, especially in the second half of the season. அப்படினு சொல்லிட்டு that's how he seen. ஒரு மாதிரி சம ஜெனுயினாவே அவரு. Genuine, exactly. It's not like he is not serious. It's just a calmer and positive Max. நாரிஸ் கண்டிப்பா அதை கத்துக்கலாம். நாரிஸே சொன்னார் ஃபர்ஸ்ட் டிசி இன்டர்வியூ பண்ணும்போது சூப்பரா பண்ணாரு இல்லையா, சூப்பரா தேங்க் பண்ணாரு. ரெண்டு பேர்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். எக்ஸாக்ட்லி மை காம்படிட்டர்ஸ் மேக்ஸ் அண்ட் ஐ தேங்க் them for it and I have learned a lot from them அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நாட் ஜஸ்ட் நாரிஸ், நம்மளே பேசிக்கா எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வயசாகுது, எவ்வளோ சின்ன பசங்க எவ்வளோ மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்கன்ற அந்த ஆஸ்பெக்டே we generally forget. We just talk as though like they are our age or they are more than that, but they are all young people, 24, 25, 26, 27, but how they see life, how they take day by day and how they try to enjoy the challenges and things, அதெல்லாம் நமக்கே பேசிக்காக ஒரு பெரிய பாடம் தான். கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளே நிறைய எடுத்துக்கலாம். ரெட்புல் மட்டும் அடுத்த வருஷம் கொஞ்சம் காம்படேட்டிவாக இருந்துட்டாங்க. அவங்க பவர் ட்ரெயின்ஸ் தான், பவர் ட்ரெயின்ஸ் எப்படி வருதுன்றதை பொறுத்து தான். ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ரியலி ஃபன் நெக்ஸ்ட் இயர்.
regulations are not going to do anything to Max. He is just born to drive. எந்த மாதிரி கார் கொடுத்தாலும் அவர் ஓட்ட போறாரு. Exactly. இன்ஜின் நல்லா இருக்கணும், பவர் ட்ரெயின் நல்லா இருக்கணும். Exactly. Yeah, Exactly. it's going to set the tone for 2026. I And just want to add one thing. Races, they have to get into a zone அப்படின்னு லைக் அது மாதிரி சொல்லும் போது ஒரு ரேஸில் ஒரு பார்ட் ஆஃப் த டைமில் தே கெட் இன் டு அ ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். மேக்ஸுக்கு காரில் ஏறி வண்டி ஓட்டுறதே ஒரு ஜோன் தான், அவ்வளோதான். அதுதான் பேசிக்காக அவரோட ஜோன் கம்ப்ளீட்டாக. வேறு எதுவுமே அதை தாண்டி நடுவில் இந்த ஸ்டெண்ட் செமையாக இருக்கணும் இந்த அப்படிலாம் இல்லை. காரில் ஏறி உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சாலே ஹி கெட்ஸ் இன் டு அ ஜோன். அதையும் அவர் சொல்லியிருந்தாரு ப்ரீ ரேஸ் ஷோவில். உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களுக்கு விஷ் பண்ணாங்களா அப்படின்னு ஒரு இன்டர்வியூவர் கேட்டார். அவர் சொன்னார், we don't do that at home. It's not like they wish me before every race. They know what I am when I get into that car. ஸோ அதெல்லாம் அவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை, அதெல்லாம் நானே பார்த்துப்பேன். அஃப்கோர்ஸ் they wish me well and my mother always lights up a candle for me whenever I go for a race. But she is not going to come to Abu Dhabi and my dad is off rallying. So mother is happy with the pets at home and I know what I need to do when I get into the car மாதிரி சொன்னார். அதான் மேக்ஸு காருன்றது வந்து ஒரு தனி உலகம். அது அவருடைய காரு, அவருடைய ஸ்பேஸ். ஃபுட் நோட்டு எனக்கு யூகி பண்ணது சுத்தமாக பிடிக்கல, அவ்வளோ வியூ பண்ணியிருக்கணுமான்னு தெரியல. If that had caused anything then that would have been again a bit of a stain on the season. நல்ல வேலை அது நடக்கல, அவருக்கும் எதுவும் நடக்கல, நாரிஸ்க்கும் எதுவும் நடக்கல. ஈவன் இஃப் தெர் வாஸ் லைக் அ விங் டேமேஜ் அண்ட் தென் இஃப் சார்ல்ஸ் ஹேட் காட் அப் டு நாரிஸ்னா கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். குட் தட் டிட் ஹேப்பன். நீங்க மென்டாலிட்டி தொட்டதுனால நம்ம மூணாவது ஆளை பத்தி பேசுவோம். அவரே ஒரு மென்டாலிட்டி மான்ஸ்டர், ஒரு சின்ன புத்தர் தான். ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. இப்படி ஒரு டைட்டான சீசன். இதுல நிறைய ஆங்கிள் இருக்கு. அவருக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கலையா, இல்ல அவரே ஒரு சில ட்ராக்லாம் சரியா பண்ண முடியான்னு. பட் நம்ம இதை ஒரு 3-4 ரேசஸ்க்கு முன்னாடியே பேசணும். இட் ஆல்மோஸ்ட் ஃபெல்ட் லைக் ஹி அண்டர்ஸ்டுட் தட் irrespective he also did a few things wrong and then அதனால தான் இந்த சீசன் போயிடுச்சுன்னு. and then I guess that put him in a place where he was okay with what was happening and then he was giving his best. just that last race செமையா பண்ணியிருந்தாரு. அவர் வின் பண்ணியிருந்தா அவர் சான்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் அது நடக்கல. அவர் P2 முடிச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் doesn't make a difference. this is not going to be his last season and I'm pretty sure அடுத்த வருஷமா ஒரு டைட்டில் ஃபைட்ல இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. he is that kind of a guy. ஆமாங்க, இந்த சீசன் பார்த்தோம் அப்படின்னு ஆஸ்கர் பியாஸ்ட்ரிக்கு இட்ஸ் லைக் ஒரு சைடு he will definitely be disappointed because he was in a purple patch basically. 34 points lead against your teammate அப்படின்றப்போ that's a very big margin and 15 rounds he led the championship. he had it under control. முக்காவாசி அவர் தான் லீட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுவே ஸ்டார்ட் தான். ஆமா, he had it under control. நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் எவ்வளோ காமாக ஹேண்டில் பண்ணுறாரு, எவ்வளோ கப்புள் ஆஃப் ஃபைட்ஸ் ஹி ஒன் அகெயின்ஸ்ட் மேக்ஸ், காம் அண்ட் கம்போஸ்டாக எடுத்தார். ஹீ இஸ் த நெமெசிஸ் ஃபார் மேக்ஸ் அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சீசன் ஃபர்ஸ்ட் ரேஸ் ஐ மீன் யூ பீச் த கார் பட் தென் யூ ஸ்டில் கம் அவுட் and then get points in your home race. அந்த வெறியை காமிச்சாரு. அதுவே செம்ம. லூயிஸ் எல்லாம் வெறியா ஓவர்டேக் பண்ணாரு. உண்மை. ஜோலியன் பார்மலும் செமையாக சொல்லியிருந்தார். ஏன்னா போன வருஷம் பார்த்தோம்னா 20 லாண்டோ நாரிஸ், 4 ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. அஃப்கோர்ஸ் we are talking about qualifying but still ரேசஸுமே நிறைய ரேசஸ் பார்த்தோம்னா பியாஸ்ட்ரி வாஸ் நோவேர். அவர் போடியம்லாம் இல்லை, பின்னாடி தான் முடிச்சாரு. அண்ட் பாயிண்ட்ஸை பார்த்தாலுமே நமக்கு தெரியும். பட் இந்த வருஷம் to be in the fight for the championship, to have won 6 races, 7 poles, he should definitely feel proud of what he had done. And third season in Formula 1 and second season with McLaren already. Exactly. அதுக்குள்ளே எங்கேயோ வந்தாச்சு அசுத வளர்ச்சி. உண்மை. ஸோ அந்த ட்ரஜெக்டரியை வச்சு he should be really proud and I guess he is proud. But it's just that the way it kind of turned out after Zandvoort, அந்த ஒரு சின்ன இதுதான், ஆஹா நம்ம கையை கோட்டை விட்டுட்டோமேடா லைட்டா அப்படின்ற அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அவரோட இதில் தெரியுது. பேசிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு டைம் இருக்குது அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மேலே அவருக்கு நம்பிக்கையும் இருக்குது. மார்டின் பெண்டலும் அதான் சொல்லியிருந்தார் ஆரம்பத்தில் ரேஸ் ஆரம்பிக்கும் போது. he will definitely have lot of opportunities and he will definitely be a world champion. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு நப்பாசம் தான், அடுத்த வருஷம் இப்படியே ஈக்குவலா போகுது. பட் தென் இஃப் ஆஸ்கர் இஸ் டூயிங் ஸ்லைட்லி பெட்டர் தேன் நாரிஸ், இஃப் தே கேன் கிவ் ஹிம் த ப்ரிஃபரன்ஸ் would be nice. I mean even if McLaren are there next year at the top. ஏன்னா பரவாயில்ல, பேக் டு பேக் அடிச்சிருக்காங்க McLaren. அதுவே செம கமெண்டபிள் ஜாப். எல்லாரும் வண்டி ஏரோடைனமிக்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது இவங்க எப்படி நிறைய ஸ்பான்சரை காட்டலாம்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து உலகமே காரி துப்பிச்சு. அங்கிருந்து 2 பேக் டு பேக் டைட்டில் as constructors அடிச்சிருக்காங்கன்னா அதுவே செம விஷயம். அடுத்த வருஷமும் டாப்ல இருக்காங்க. அண்ட் இஃப் தே கேன் ப்ரொவைட் போத் த டிரைவர்ஸ் குட் டூல்ஸ், ஒருத்தர் ஒரு சீசன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கிளியர் கட்டா ஒருத்தரை
சீக்கிரம் சாம்பியன் ஆக்குனாங்கன்னா செம்மையா இருக்கும். ஸோ சபரிஷ், இந்த வருடத்திற்கான கடைசி முறையாக ப்ரெடிக்ஷன்ஸ்குள் செல்வோம். யார் யாருக்கு என்ன நடந்திருக்கு, எப்படி முடிச்சிருக்கோம் நம்ம 2 பேரும். ஓகே, ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்துருவோம். கடைசி இந்த சீசனுக்கான கடைசி ப்ரெடிக்ஷன் யார் யாருக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாலாஜ், உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் Mercedes 1-2, அது நடக்கலை. ஸோ அதனால அதுக்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்லை. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரேஸ் வந்து எந்த அமுளி துமுளியும் இல்லாமல், எந்த ஒரு விஎஸ்சியோ சேஃப்டி காரோ ரெட் ஃப்ளாகோ எதுவுமே இல்லாமல் முடிஞ்சிருந்தது. அதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் அதுக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறமா காலப்பின்டோ இன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவர் 20ஆவதாக தான் முடித்தார். ஸோ அதுக்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்லை. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இந்த ரேஸுக்கு ப்ரெடிக்ஷன் சைடில். நெக்ஸ்ட் எனக்கு வந்தோம் அப்படின்னா, நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமாங்க, இதுக்கு இப்போ நான் யோசிக்கும் போது 2 பாயிண்ட் சொல்லியிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு இருந்தது. பட் ஸ்டில் நடந்ததே சந்தோஷமாக இருக்குது. மேக்ஸ் P1, Piastri P2, Norris P3 பக்காவாக அதே மாதிரி முடிஞ்சுது. ஸோ அதுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு அலான்சோ P5ன்னு சொல்லியிருந்தேன், கடைசியில் P6ல் முடித்தார். ஸோ அதனால் அதுக்கு எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கல. தேர்ட் ப்ரெடிக்ஷன் லேப் 23ல் சேஃப்டி காரோ வர்ச்சுவல் சேஃப்டி காரோ இல்லை ரெட் ஃப்ளாகோ வரும்னு சொல்லியிருந்தேன். பட் எதுவுமே வரலை. ஸோ அதனால் அதுக்கு எனக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ நானும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் இந்த ப்ரெடிக்ஷன், அபுதாபி ப்ரெடிக்ஷன்ஸில். இப்போ டோட்டலாக என்னென்னா 2 பேருமே 9 பாயிண்ட்ஸில் இந்த சீசனை முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வருஷத்துக்கான ப்ரெடிக்ஷன் சாம்பியன்ஷிப் வந்து டை ஆயிருக்கு. ஸோ வி வில் ஷேர் த சாம்பியன்ஷிப். ஆமாங்க, நாங்கள் டைலாம் ஆகும், டை பிரேக்கர்லாம் நாங்கள் யோசிக்கல. அதனால நாங்கள் கோப்பையை ஷேர் பண்ணிக்கிறோம். நாங்களும் ஹாப்பி தான், அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சூப்பர் கூல் மச்சி. எப்பயுமே வீடியோ முடியும் போது அடுத்து உங்களை இங்கே சந்திக்கிறோம், அங்கே சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிப்போம். சீசனே முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறோம், விச் இஸ் கோயிங் டு பி சீசன் ரிப்போர்ட். அற்புதமான சீசன், பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஒரு டீமும் என்ன பண்ணாங்க நீங்களும் பார்த்தீங்க, நாங்களும் பார்த்தோம். நிறைய பேரை பாராட்டணும், நிறைய பேரை காரி துப்பணும். அதோட சம்மரியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலாஜ் அண்ட் சபரிஷ். நன்றி, வணக்கம்.